பாரதி வந்து சாதி ஒழிப்பை பேசுகிறானே, சாதி ஒழிப்பை பேசுகிறாரு. சரி, பெரியார் பேசலையா? பெரியார் வந்து என்ன எதை பேசியிருக்காரு, என்ன சாதி ஒழிக்கணும்னு பேசியிருக்காரு? இன்னைக்கு கார்த்திகை அவரே ராமசாமி நாய்க்கர் தானே. நீங்க அடிப்படையில கொஞ்சம் வந்து நாம் தமிழர்கள் வந்து இப்ப தமிழ் போதை ஏறினோடனே ஒரு நன்றி கெட்டத்தனமா மாறிட்டீங்கன்னு தோணுது. வந்து இல்லை சிரிக்காதீங்க நீங்கள். அதாவது பெரியார் வந்து படிப்படியாக இந்த சமூகத்துக்கு வந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமூகத்தை எல்லாம் மேலே கை தூக்கி விட்டு அவர் வாழ்நாளே வந்து கடைசியில் மூத்திர சட்டியை சுமந்து பயணம் செஞ்ச ஒரு பெரியாரை நீங்கள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக வந்து இருக்கீங்க, இன்றைக்கி வந்து உயரத்தில் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற திமிரில் பேசுகிறீங்க. நான் ஒரே கேள்வி மட்டும் கேட்குறேன். 1927ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவருடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மகத் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று பண்ணுறாப்புல. ஊரில் இருக்கக்கூடிய பொதுக்குளத்தில் எல்லாரும் தீண்டப்படாத மக்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு அங்கே அனுமதி இருக்குது, மனுஷன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார். அதே 1927ஆம் ஆண்டு என்னுடைய சாதி இழிவுக்கு காரணம் இந்த மனு சாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்லி இந்த மனு சாஸ்திரம் தூக்கி போட்டு எரிச்சார். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டத்தையோ இல்லை புரட்சிகரமான ஒரு பேச்சையோ நீங்கள் சொல்கிற ஈவே ராமசாமி செஞ்சுருக்கிறாரான்னு ஒரு வரலாற்றில் ஒன்று காட்டுங்க. 90 வைக்கத்துக்கு போனோம் எல்லாம் பண்ணி. ஆனால் வைக்கத்துக்கு போனதுக்கான ஒரே காரணம் அன்னைக்கு இந்த சென்னை மாகாண மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஐயா ராமசாமி இருந்தார். அந்த மதராஸ் மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒரு ஈரவங்காயம் இருந்தாலும் வைக்கம் போராட்டத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா காந்திஜியோட உத்தரவு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? வைக்கம் போராட்டத்துக்கு அவர் மட்டும் போனாரா? அவர் கூட சிறையில் இருந்தது கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர். அப்போ ஐயரும் வந்து வைக்கம் போராட்டத்துக்காக போராடினாரு. வைக்கம் வீரர்னு சொல்லலாமா அவரை? இந்த வைக்கம் போராட்டம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி வசூல் கொடுத்து இவங்களுக்கு அனுப்பிச்சது ராஜகோபாலாச்சாரின்ற ஒரு ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் வந்து வைக்கம் போராட்ட வீரர்கள்னு சொல்லிட்டு ஒத்துக்குவீங்களா? வரலாற்றில் வந்து சில பகுதிகளுக்கு மட்டும் வெளிச்சம் பாச்சு, அதுதான் வரலாறுன்னு சொல்லக்கூடாது. வரலாற்றில் என்ன நடந்ததுங்கிற ஒரு ஓவரால் வியூ இருக்கணும்ல, ஒரு முழுமையான பார்வை இருக்கணும்ல. அந்த பார்வையை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம்.